வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் நாடாளும் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு கார்த்திக். வணக்கம். வணக்கம். திரையுலகில் நவரச நாயகன் அப்படின்னு பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டவர். ஆனா அரசியல்ல அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரீச் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நாட் எட். அதுதான் உண்மையான இது. ஏன்னா இட்ஸ் ப்ராபப்ளி பார்ட்லி என்னோட தவறாக கூட இருக்கலாம். இந்த சென்ஸ் மேபி நான் தெளிவாக விஷயங்களை சொல்லலையோ, புரியுற மாதிரி இல்லை, ரொம்ப அட்வான்ஸ்டாக சொல்லிட்டேனோ. ஏன்னா 2006 நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ சொன்னதெல்லாம் கருத்துக்களை நிறைய இப்போ சொல்றாங்க. ஸோ அந்த டைம் மீடியா கவரேஜ் இவ்வளோ இல்லை. ஸோ அப்போ நான் என்ன அப்படியான கருத்துக்கள் இப்போ வந்து நிறைய அபவுட் கரப்ஷன், டெவலப்மெண்ட், கவர்னன்ஸ், அந்த மாதிரி எப்படி நம்மளுடைய நாடு எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இருந்தது, ஏன் சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது, இப்படி எல்லாம் பேசியிருக்கேன். இன் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஸ்கேட்டர்டா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளி, ஏன்னா ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் பாலிடிக்ஸ். அப்போ நான் வந்து சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பிச்சது. அதுல இருந்த வரவேற்பு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல அது வந்து அறிமுக விழா நடந்தது. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ன்றது ராஜபாளையத்தில் இருந்தது. அங்கே க்ரௌட் வாஸ் அமேசிங். அதுக்கப்புறம் தமுக்கம் மைதானத்தில் வச்சோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். இட் வாஸ் நான் பொலிட்டிக்கல். அது வந்து காட் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கண்ணில் விழுந்து அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்து வந்தாங்க. தென் ஸ்டார்டட். ஒரு நடிகரா உங்களுக்கு வந்த ரசிகர் கூட்டத்தை அரசியலுக்கான ஆதரவு நினைச்சு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? இல்லைம்மா, இல்லை. அது எப்படின்னா, ஐ எம் வெரி கிளியர். நடிப்பு வேற, அதுல வர ஃபேன்ஸ் வேற. அரசியலுங்கிறது உங்க ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. எல்லாம் எப்படி ஒரு தியேட்டர்ல உட்காந்து அனைத்து தரப்பு மக்களும் என்ஜாய் பண்றாங்களோ, அவங்கள நம்ம என்டர்டெயின் பண்றோம். இது வந்து சர்வீஸ். ஸோ அதில் வந்து எந்த வித்தியாசமும் பார்க்காம செய்யணுங்கிறதா என்னுடைய எண்ணம். இன்னமும் எப்பவும் ஃபேன்ஸை மட்டுமே வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது. வி நீட் பீப்புள். எல்லா டைவர்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற, இந்த டைவர்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற டைவர்ஸ் பீப்புள் நமக்கு வேணும். ஏன்னா தட் இஸ் ஹூ வி ஆர். நம்ம ஐடென்டிட்டி ஆஸ் இந்தியா அதேதான். டைவர்ஸ் பீப்புள் வேணும்ன்றீங்க. ஆனா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம் தான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு துணை வரும்போது அது டைவர்ஸ் பீப்புள் எப்படி வருவாங்க, எல்லா சமூகத்துக்கான மக்கள் எப்படி வருவாங்க? ரொம்ப கரெக்டா. ஏன்னா நீங்க கேட்கறது அப்சல்யூட்லி ரைட். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி வந்து ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். அது வந்து திரு மாவீரர் சுபாஷ் சந்திர போஸ் துவங்கியது. 2 நாள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் விட்டு வந்த அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணவர் தான் நம்ம எல்லாம் தெய்வமா வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை. அவங்க துவங்கினது இங்க தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரு சமுதாயத்தையோ ஒரு காஸ்டையோ பார்க்கல. ஹவு கேன் இட் பி? அதுதானே. ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் உள்ள வந்தது. உள்ள வந்த பிறகு தான் அது எவ்வளவு டைவர்ஸா இருக்குன்னு பார்த்தேன். ஸோ எல்லாரும் ஒன்று சேரணும்னு. என்னன்னா எல்லாரும் வேணும் சார் நமக்கு. அப்பதான் பார்ட்டி கேன் க்ரோ. அதுதான் அதோடைய உண்மையான ரூபம். ஆனா இப்போ வெறும் முஸ்லிமிட்டிலேயே அதுலயே பிரிஞ்சு இருக்குன்னு சொன்னது மேபி அது சரியா அவங்களுக்கு புரியலையோ, இல்லை நான் புரியுற மாதிரி சொல்லலையோ எனக்கு தெரியல. பட் எனிவே அதுல இருந்து வந்து அப்கோர்ஸ் வி ஸ்டார்டட் நாடாளு மக்கள், அகில இந்திய நாடாளு மக்கள் கட்சி, இப்போ நாடாளு மக்கள் கட்சி. எஸ். 5 ஆண்டுகள்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு, மக்கள் பிரச்சனைகள். நிறைய கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. அப்படியான எந்த போராட்டங்கள்லயும் நாடாளு மக்கள் கட்சி வந்ததாக தெரியல. அப்ப தேர்தல் நேரத்துல மட்டும் திரு கார்த்திக் வந்து அரசியல்ல இருக்கிறாரு, கூட்டணிகளை பாக்குறாரு அப்படிங்கும் போது மக்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் எப்படி வரும்? அது ஃபேக்ட். என்னன்னா நீங்க ஜென்ரலா பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம போகும்போது கார்த்திக் வந்து ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் கயத்தார் கிட்ட. அந்த வில்லேஜுக்கு போலீஸை கூட விடலை. ஆனால் அவர் இறந்ததுக்கு கார்த்திக் உள்ள போகும்போது போலீஸையே விடாம ஜனங்க மட்டுமே கூட்டிட்டு போய் அங்கே நின்று எங்களால் முடிஞ்சது என்னவோ செஞ்சுட்டு. அதே போல தேவர் பூஜை அப்போ ஒரு பாம்பு வெடிச்சு கிட்டத்தட்ட 12 பேர், அதில் ஒரு 7-8 பேர் உயிர் எழுந்தாங்க. நடந்து போய் அவங்க வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய தாமிரபரணி ஆறுல மணல் தூர்வாரத்துல 3000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த போராட்டம் கூட போயிருந்தோம் அக்டோபர். அந்த மாதிரியான ஒரு இடத்துல முல்லை பெரியாறு பிரச்சனையிலயோ அல்லது விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லயோ இப்ப வெள்ளம் வந்தது, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் நாடாளு மக்கள் கட்சியை நம்ம வந்து எங்க பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதான் அந்த கேள்விக்குள்ளேயே என் பதில் இருக்கு. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அஃபெக்ட் ஆனப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியிலிருந்து வீடு. அப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு பண்ணி 3 ஆப்ரேஷன் நடந்து. ஸோ ஆனால் நம்மளுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே எந்த லேபிளையும் ஒட்டாம டிட். அது ஃபேக்ட். நான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆர்டிகுலேட் பண்ணி தான் கேப். அது என்ன சில சமயம் அது வந்து இக்னோர் ஆகும். திமுகவோட கூட்டணி வைக்க போறாரு கார்த்திக், பேசிட்டு இருக்காரு. நீங்க ஸ்டாலினை சந்திச்சீங்க, அதற்கு பிறகு நீங்க திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை சந்திக்க வர்றீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாவும் இருந்தாங்க. வந்துட்டு பாதியில திரும்பிட்டீங்க அப்படின்னாங்க. என்னதான் நடந்தது? எல்லாமே தப்பு. இந்த இன்ஃபர்மேஷன் மீடியால வெளியே வந்தது எல்லாமே அப்சல்யூட்லி கான்ட்ரடிக்டரி டு தி ஃபேக்ட். என்னன்னா ஒரு 2 மாசம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 monthsக்கு முன்னாடி ஒரு நல்ல நண்பர், திரையுலக நண்பர் வந்து இந்த மாதிரி அலையன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே டிஎம்கேவுடன் சொன்னார். ஸோ ஐ கன்சல்டட் எங்கள் கட்சி சார்ந்தவங்களை கன்சல்ட் பண்ணிட்டு தென் ஓகே ஒரு டேட் வாஸ் ஃபிக்ஸ்ட். அன்னைக்கு தான் நான் போய் அறிவாலயத்தில் பார்க்கணுன்ற. அதுக்கு முந்தின நாள் போய் அதில் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காங்க கார்த்திக் வரார், அறிவாலயத்துக்கு வரார், மீட் பண்ணுறாரு அப்படின்னு. அதில் வந்த செய்தியில் ஒரு 4-5 தொகுதியும் நேம் பண்ணிட்டாங்க யாரும். சரி நாங்களும் ரெடி ஆகிட்டு we were going. பாதி வழி போகும்போது அங்கேருந்து ஃபோன் வந்தது. அந்த எங்களுக்கு மீடியேட் பண்ணார் இல்லையா, அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணார். இருங்க இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? இல்லை தொகுதியெல்லாம் பேப்பரில் வந்திருக்குன்ட்டு ஒருத்தர் அப்செட்டாக இருக்காருங்க அப்படின்னா. நான் சொன்னேன் ஓகே நிறுத்துங்க, என்ன தொகுதியா, அதில் என்ன தப்பு அப்படின்னா. இல்லை தொகுதியெல்லாம் இப்போ சொல்லக்கூடாதா? சரி எப்போ சொல்லலாம், எலெக்ஷன் முடிஞ்சு சொல்லலாமா? என்ன இல்லை ஃபர்ஸ்ட் ஆதரவு தரணும், அதுக்கப்புறம் கூட்டணின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தொகுதிகளை சொல்லுவோம், அதுக்கப்புறம் we will decide whether to give you a constituency or not or multiple constituencies. நல்லா இருக்குன்னு திரும்பிட்டேன். யார் அப்செட் ஆனவர்? Take a guess. So திமுக தலைவர் திரு கருணாநிதியா அல்லது பொருளாளர் கலைஞர் அங்க வரவே இல்லை அன்னைக்கு. அந்த டைம்ல when I was going, மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் அங்க இல்லை, இருந்தது மிஸ்டர் தளபதி, அவ்வளவுதான். அவர் அப்செட்ல இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன பேசப்பட்டது? எதுக்காக? நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் சிறிய கட்சியா இருந்தாலும் ஐ எம் ஆல்சோ பார்ட்டி லீடர். சோ நான் என் மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல போறேன், நீங்க சொல்ல போறீங்க. ஒத்து வந்தா கூட்டணி வைக்கிறோம், இல்லைன்னா பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதுல ஒன்னும் பெரிய ஷிப்பு ஒன்னும் கவுந்துட போறது இல்ல, உலகம் நின்னுட போறது இல்ல. சோ இந்த லாஜிக் எனக்கு போய் சந்திச்ச பிறகுதானே பேசி எத்தனை இடங்கள் என்ன எதுன்னு பேசிருக்க முடியும். அதுதான் இதெல்லாம் முன்னாடியே பேசியாச்சு. என்னெல்லாம் எங்க சைட்ல நாங்க சொல்லியிருந்தோமோ தொகுதிகளை எல்லாமே கன்வே ஆயிடுச்சுன்றதுதான் நாங்க நம்பினது. ஆனா நீங்க எத்தனை இடங்கள் கேட்டிருந்தீங்க? நாங்களா 234 we had a multiple choice. சரியா? சோ அந்த சாய்ஸஸ் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்ல அவங்க செட் ஆஃப் ரூல்ஸுக்கு படி நான் நடக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. அது யாரா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு கட்சியில அத்தனை கூட்டணி கட்சிகள் வச்சிருக்காங்க. அது அப்புறம் உங்களுடைய அப்புறம் வந்தாங்க இல்ல உங்களோட பெர்சன்டேஜ், கடந்த கால ஓட் ஷேர் இதெல்லாம் பார்த்துதானே அவங்களும் ஒரு முடிவு போட முடியும். நீங்க வந்து 234 எங்களுக்கு இடங்கள் இருக்கு, நீங்க உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். ஆனா அந்த கட்சிக்கு உங்களுக்கான ஒரு மதிப்பீடு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. அவங்க போடுற மார்க்கெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. அந்த எலெக்ஷன்ல மக்கள் கொடுக்கிற மார்க் தான் நான் சீரியஸா எடுப்பேன். அது வந்து சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் நம்ம கையில இல்ல. டிஎம்கேக்கும் அந்த வழுக்கல் சறுக்கல் இருந்திருக்கு. மாறி மாறி தானே ஆட்சி புரியுறாங்க. 2 சீட்டு வச்சிருந்து பிஜேபி இன்னைக்கு வந்து சென்டர்ல இல்லையா, இருக்குல்ல. அதுக்கு 30-40 வருஷம் ஆச்சு. கார்த்திக்கு அவ்வளவு தேவைப்படாது. ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு கார்த்திகோட பிரச்சாரம் தேவைப்பட்டது.
அதுக்கு முன்னாடி இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு கார்த்திகோட அலைன்ஸும் தேவைப்பட்டது. பிரச்சாரம் செய்வதற்கு பிரபலமா இருக்கிற ஒரு நடிகரை எல்லா கட்சியும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்க எல்லா கட்சிகள்லயும் நடிகர்கள் பிரச்சாரத்துக்கு இருக்கிறாங்க, அது வேறு. அதனாலேயே உங்களுக்கான மதிப்பு கூடுதலாக இருக்கிறது, உங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு அவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல. நான் அந்த நேரத்துல போய் பேசும்போது மக்கள் இம்ப்ரெஸ் ஆகி கன்வின்ஸ் ஆகி அந்த மக்களுக்கு நான் சொல்றது ஏற்கக்கூடியதா இருந்தா அவங்க வாக்களிக்க போறாங்க. இல்லைன்னா உங்க தொண்டனே உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். மாற்று அணியாக இன்னைக்கு ஒரு 3 அணி வந்திருக்கு. மக்கள் நல கூட்டணி இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, பாரதிய ஜனதாவும் மாற்றுன்னு சொல்றாங்க. இவங்க யாருமே உங்களை இன்வைட் பண்ணலையே. நான் அவங்களை நம்பி இல்லை, அவங்களும் என்ன நம்பி இல்லை. அவங்க மேல எல்லாருக்குமே எனக்கு நம்பி மரியாதை உண்டு. இப்போ சகோதரர் விஜயகாந்த் எடுத்தீங்கன்னா கொல்லீக், அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்தவர், நான் அப்போ கமிட்டி மெம்பராகவே இருந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு, அவருக்கும் எனக்கு தெரியும். இந்த மரியாதை அப்படியே இருக்கு. இப்போ வைகோ அண்ணன் எடுங்க, அவர் மேலேயும் எனக்கு மரியாதை உண்டு. திருமாவளவன் சார் இருக்காங்க, and of course the communist parties. எல்லாம் இருந்தும் உங்களை ஒருவேளை தனிநபரா மட்டுமே பாக்குறாங்களா? ஒரு பெரிய கட்சி அல்லது ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும்னா அவங்க உங்களை தேர்தல் கூட்டணிக்கு கூட்டிருப்பாங்க. It doesn't matter. அவங்க கூப்பிடுறாங்கன்னு நான் நடத்தல, நான் வந்தே ஆகணும்னு அவங்க கட்டாயப்படுத்தல. நான் வந்தா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அவங்க நினைக்காம இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம், அது அவங்க இஷ்டம். நாங்க அங்க போகலைங்கிறதா உண்மை, ஃபேக்ட். பட் என்னென்ன வாட் ஐ டிட் அப்ரிஷியேட் வாஸ் நல்ல ஒரு ஹெல்த்தி கூட்டணியா தெரிஞ்சது எனக்கு. அது வந்து ஒரு பெரிய சக்திகள்னு சொல்லிக்கிறதுல இன்னும் ஒன்று உருவாகும் போது ஓஹோ குட் அப்படின்னு யோசிச்சேன், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் எனக்கு பிடிச்சது. ஏன்னா திரு அன்புமணி அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும், அது உண்மையிலேயே ரசிப்பேன். பரவாயில்லையே, நம்ம யோசிக்கிறதும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுது, இப்படி எல்லாம் யோசிப்பேன். ஆனாலும் நான் போய் கேட்கலையே. புது கூட்டணி அமைச்சிருக்கேன்றீங்க, விடியல் நான் அமைக்கல, அதுவா அமைஞ்சது. தனியாக நிற்பேன் என்றுதான் சொன்னேன் 9ஆம் தேதி கொடுத்த இன்டர்வியூல. 25ல இருந்து 30 தொகுதிக்குள்ள 9th நான் கொடுத்த இன்டர்வியூல நாடாளு மக்கள் கட்சி தனியாக சந்திக்கும். என்ன போதும், 2.5 மாசம் வேஸ்டா போச்சு, டைம் இல்லை எங்களுக்கு. அதனாலதான். எதனால அந்த 2.5 மாசம் வேஸ்டா? அது டிஎம்கேயோட நம்ம பேசிட்டு இருந்தோம், அது வேஸ்டா போச்சு. ஃபைன், அதை நான் விட்டுட்டேன், அதை மறந்துட்டேன். ஸோ என்னன்னா இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், அவ்வளவுதான். பி பிராக்டிக்கல், சென்சிபிள் அண்ட் ப்ரோ ஆக்டிவ், அதான் கார்த்திக். ஸோ இதை வச்சுட்டு இருக்கிற லிமிட்டட் டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அது என்னவோ மாயமோ மந்திரமோ இல்லை கடவுளோ கடலும். நிறைய பேர் சில கட்சிகளை விட்டு வெளியே வந்தாங்க சீட்டு கிடைக்காம. அப்போ நான் யோசிச்சது கரெக்டா போச்சு. என்னன்னா பிளைண்டா அமைப்புகள் கட்சிகள் கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க இல்லாம. என்னன்னா வெறும் ஆதரவு சொன்னவங்க. அப்போ நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானே. வெறும் ஆதரவு சொன்னவங்க சீட்டு கிடைக்காம வெளியே வர்றதுக்கும், நீ வெறும் ஆதரவு முதல்ல கூடன்ட்டு சொன்னப்ப பாதிலேயே திரும்பி வந்தவன் புத்திசாலியா இல்லை அதை நம்பி போனவர்கள் புத்திசாலியா? சரி, ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது. ஆனா இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது விடியல் முன்னணியில இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லி அடுத்த நாளே அதுல இருந்து டாக்டர் சேதுராமன் விலகி இருக்கேன்றாரு, இன்னொரு சிங்க கூட்டணின்றாரு. அரசியல் என்னதான் நடக்குது தமிழ்நாடு அரசியல் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அண்ணன் சொல்ற மாதிரி சகஜமப்பா மாதிரி தான் இருக்கு கவுண்டமணி சொல்றது. என்னன்னா டாக்டர் அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை உண்டு. படிச்ச ஒரு பேப்பர்ல சொன்னாரு கார்த்திகை தொடர்பு கொள்ள முடியலன்னு. ப்ரீவியஸ் ஈவினிங் வரை பேசிட்டு இருந்தோம். நான் டெல்லி போறதுக்கு முன்னாடி வர சொல்றேன். அவர் ரொம்ப எதுவும் சொல்லாம வெளியே போயிருந்தாருன்னா நான் எதுவும் சொல்ல போறதில்லை. ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிருக்கார், பொய்யான குற்றச்சாட்டு. அதாவது கார்த்திகை தொடர்பு கொள்ள முடியல, அவர் வந்து ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் இல்லைன்னு. நான் இருந்து கண்ணாடி எல்லாம் கட்டிட்டு இப்படி இருந்தா தான் பொலிட்டிஷியனா? இது ஒரு ஜாய். மக்களுக்கு நம்ம வந்து சேவை செய்ய போறோன்ற ஒரு ஜாய். ஆனா அவர் போன உண்மையான காரணத்தை சொன்னா அவர் தென் தமிழகம் பக்கத்திலே போக முடியாது, இது அவருக்கும் தெரியும். திடீர்னு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானை போய் பார்த்திருக்கீங்க, என்ன அவங்களோட கூட்டணின்றீங்க? அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது கிளை இருக்கிறதா? இருக்கு ஆக்சுவலா, ஆனா தெரியல. என்னன்னா ஓகே பீகார் அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ கூட 2 சீட்டு தான் அசம்பிளியில், 243 சீட்ஸ். பட் இங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுட் ஹோல்டு, ஒரு ஓப்பனிங். நம்ம போய் கேட்கல, அவங்களா வந்ததுதான். ஸோ அதுக்கு அதோட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நல்லது தானே. தனியா நிற்கிறதுக்கு இன்னும் கட்சிகள் வராங்க. இங்கே நான் இப்போ ஸ்டுடியோ வர வரைக்கும் ஒரு
மிகப்பெரிய கட்சி, அவங்க பிரதிநிதிகளை சந்திச்சுட்டு தான் வரேன். சிவசேனா மகாராஷ்டிரால பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல அதான் அவங்க இங்க வராங்கன்னா ஏன் வராங்க? அது ஏன் கார்த்திகை பாக்குறாங்க? உங்களோட கூட்டணி வைக்கணும்ன்றாங்களா, பேசுறாங்களா? எஸ், இப்போ இங்க நான் வரதுக்கு முன்னாடி தட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ். என்னன்னா இட் இஸ் a healthy thing. என்ன நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஜாதி அமைப்புன்றது. பிறப்பு நம்ம கையில் இல்லை. முக்குலத்தில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு தலைவணங்குறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல்ல எனக்கு முதுகெலும்பாக இருக்கிறவங்க அவங்க தான். ஆனா அவங்களுக்கும் நல்லா புரியும், கார்த்திக் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்வார். ஆனா அனைத்து சமுதாயத்துக்கும் அவர் செய்யணும்னு நினைக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெளிவா இந்த 10 வருஷத்துல புரிய வச்சுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும்ன்றதுதான். அவங்களுடைய டிமாண்ட்ஸ் 30 வருஷமா இருக்கிற டிமாண்ட்ஸ் நடக்கல. 2 கோடி மக்கள் கிட்ட இருக்காங்க, அது நடக்கவே இல்லை. சோ அந்த சமுதாயத்துக்கு நான் செய்யணும், அது என் கடமை, நான் செய்வேன். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் கார்த்திகை ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் நினைச்சா அது தப்பு. அது இந்த கூட்டணியிலே அது உடஞ்சு போயிருக்கும். ஜாதி அமைப்பு வச்சிருக்கிற எல்லா தலைவர்களும் சொல்றது அதுதான், என்னுடைய சமுதாயத்துக்கு நான் செய்யணும், அதே நேரத்துல வேற எந்த சமுதாயத்துக்கும் எதிராகவும் நான் இல்ல அப்படின்றது. நீங்க ஒவ்வொரு சமூகத்தையும் அப்படியே கொண்டு போறது தானே. கார்த்திக் மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கிற ஒருத்தர், நிறைய வாசிக்கிற ஒருத்தர். என்னன்னா that is the saddest part. இதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் அதை ஆக்ஷன்ல காட்டல. இப்போ எங்க கூட்டணியிலேயே பாருங்க, தலித் சேனா இருக்கு, ஓகே, மக்கள் மாநாடு கட்சின்னு ஒண்ணு இருக்கு, ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காரு. வாட் ஆர் வி டாக்கிங் அபவுட்? இந்த கூட்டணியிலேயே அந்த கான்செப்ட் உடைஞ்சு போகும். தேர்தல் வரும்போதெல்லாம் பாக்குறோம், நிறைய புது புது கட்சி வருது, அமைப்புகள் வருது. இவங்கெல்லாம் எங்கிருந்து வர்றாங்க? நீ உங்க கூடயும் நிறைய பேர் வராங்கன்றீங்க. இவங்கெல்லாம் தேர்தலுக்காகவே வர்றாங்களா? சில விமர்சனங்கள் இருக்கு, தேர்தல் நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வேற நோக்கங்களுக்காக வராங்க அப்படின்னு. உண்மைதான், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. என்னன்னா இந்த ஃபில்டர் பண்றதா கஷ்டம். இந்த ஜம்பிங் ஷிப்னு ஒண்ணு இருக்கு, போச்சிங்னு ஒண்ணு இருக்கு. இந்த மணி பார்ட்டிஸ் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இது கொஞ்சம் கேண்டிடேட் வீக்கா இருக்கா, ரைட், போச்சிங். இது நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரால்கெல்லாம் அப்புறம் அவங்க கேண்டிடேட் இருக்க மாட்டார், கனவு போடுவார். யாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க? யார் எம்எல்ஏ கேண்டிடேட்? இதுவும் நடக்குது. உங்களுக்கு தெரியும், கட்சியில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை விலைக்கு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு யாருக்கு தெரியும்? மேபி அதான் ஒரு பவர் இன்னொரு கட்சி, ஒரு புதிய கட்சியை போச் பண்றதுன்னு யோசிச்சாலே அவங்களுக்கு அந்த கட்சியை பத்தி ஒரு பயம் இருக்கு. இல்லைன்னா ஏன் போச் பண்ணும்? நீங்க வளர்ந்துருவீங்க அப்படின்னு பயப்படுறாங்கன்றீங்களா? அதான் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இல்ல ரெஜிஸ்டர்ட் பண்ண கட்சிகள்னு பாத்தீங்கன்னா 100 கணக்குல இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாரையுமா அவங்க போச் பண்றது இல்லையா? அப்புறம் ஏன் கார்த்திக் கூட கட்சியில பண்றாங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் விலை போறாங்க அப்படிங்கறத இல்ல, ட்ரை பண்றாங்க. சில பேர் போறாங்க, சில பேர் விலையும் போறாங்க, ஒத்துக்கிறேன். நான் எதையுமே நோ சொல்ல மாட்டேன். இது பாலிடிக்ஸ், such a dirty game. ஆனா that is a fact. அந்த 10 வருஷத்துல நீங்க பார்த்த dirty game அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல அதான் அனுபவம். அந்த அனுபவம் வச்சுதான் இந்த கார்த்திக் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியுது. ஏன்னா பிங் பாங் பால் மாதிரி டங் டிங் டங் டிங்னு எல்லா இடத்துலயும் அட்டிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு யூனோ என்னன்னா. ஆனா எனக்கு இருக்கிற இயற்கை குணம் என்ன, நீங்க கார்த்தியும் அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடைய கட்சியை தொடங்கி இருக்காரா ஒருவேளை? யாரு? கார்த்திக் கட்சியை தொடங்கலையே. ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்து சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் தான், சரணாலயம். எப்படி நான் நடிக்க வந்தது ஒரு ஆக்சிடென்ட்டோ, கட்சி பாலிடிக்ஸ் வந்ததும் ஒரு ஆக்சிடென்ட் தான். பிறரை நம்பி அதான் நான் பண்ண தப்பு. அவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்கன்னு நம்பி வந்தேன், அதான் என் தப்பு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க கிளைம் பண்ணி எல்லா இடங்களையும் சொல்றவர், அவரும் அதை சொல்லுவாங்க. குஷ்பு அரசியல் இன்னைக்கு பிரபலமா நிறைய இருக்காங்க, உங்களை விட அதிகமான செல்வாக்கோட இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணி இருக்கா? ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இருக்கணும். பிகாஸ் ஷீ இஸ் பிரில்லியன்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குஷ் நாட் ஜஸ்ட் a குட் ஃப்ரெண்ட், ஷீ லைக் ஃபேமிலி. அவங்க நின்னாங்கன்னா நான் பிரச்சாரத்துக்கு போவேன், கூட்டணியில இல்லைன்னாலும். நான் தனியா அந்த 9ஆம் தேதி பிரஸ் மீட்ல இந்த 25 தொகுதி போக மீதியில நிக்கிறாங்களே, அதுல எனக்கு பிடிச்சவங்க நல்லவங்கன்னு தோணுது இல்ல, அவங்க கூப்பிடலன்னா கூட நான் போவேன்.
ஏன்னா நல்லவங்க அசம்பிளிக்குள்ள போகணும், நல்லவனா இருக்கணும், வல்லவனா இருக்கணும், விஷயம் தெரிஞ்சவனாகவும் இருக்கணும். அங்க போய் கை கட்டி நிக்கிற சேவகனா இருக்கக்கூடாது. நீ யாருக்கு சேவகை செய்ய போற? மக்களுக்கு, அவங்களுக்கு தான் நீ சர்வெண்ட், இன்க்ளூடிங் கார்த்திகை சொல்ற. நீ அங்க போய் வாயை பொத்தி கையை கட்டி தரையில தவழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. அந்த தைரியமும் துணிச்சலும் இருக்கிறவங்க தான் அசம்பிளிக்கு போய் மக்களுடைய குறையை சொல்ல முடியுமே தவிர எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடுறவங்க அசம்பிளிக்கு அனுப்பிச்சா கையில நிறைய பெரிய 2 பெரிய கேரள ஜால்ராவை கொடுத்து அனுப்புவான். வேஸ்ட். தமிழக அரசியல்ல நிறைய குரல் என்னன்னா மாற்று அரசியல். 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க, அவங்க இனிமே ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படிங்கிற குரல்கள் அதிகமா கேக்குது. நீங்க உங்க பார்வை என்னவா இருக்கு? அதே குரல் தான் நீங்க எதிரொலிக்கிறீங்களா? எக்கோ எனக்கும் கேட்டுச்சு. இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்தே தீர வேண்டும். முடியாது. என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன், நான் 2 சைடும் கூட்டணியில இல்லை, இருந்தாலும் சொல்றேன், திராவிட நாட்டில் இருந்துகிட்டு நீங்க திராவிட கட்சியை ஒழிப்பேன்னு சொன்னீங்கன்னா முடியாது. அவங்க இருப்பாங்க, அவங்க நிறைய வளர்ந்துட்டாங்க. இட் வில் டேக் another 10 years if at all. இந்த 2 கட்சியும் ரெலவென்ஸ் போகணும் நடந்ததுன்னா, அப்படி ஒரு காலகட்டம் வந்தா செகண்ட் லைன் லீடர்ஸ் இல்லைன்னா அந்த நிலைமை ஒருவேளை அந்த கட்சிகளுக்கு வரலாம். பட் ஆஸ் இட் இஸ், இப்ப இந்த தேர்தல்ல மாற்று அரசியல் ஈடுபடாது அப்படிங்கிறீங்களா? கிடையாது. மாற்று அரசியல் வேணும், அதனாலதான் நம்ம எல்லாம் இருக்கோம். இல்ல இந்த திராவிட கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும் நம்புறீங்க இப்ப இந்த தேர்தல்? இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்களும் இருப்பாங்க, நாங்களும் இருப்போம். இல்ல ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு மற்றவங்க வர முடியும். ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நாங்க இருப்போமான்னு எங்களுக்கு தெரியாது. we always hope for the best. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். நாங்கன்னா நீங்க உங்க கூட்டணியை, எங்க கூட்டணியோ எங்களை மாதிரி இருக்கிற கூட்டணிகளோ அவங்கள சொல்றேன். ஸ்பெசிபிக் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் them. உங்களுக்கு புரியும் யாரை சொல்றேன்னு. சோ இல்ல இப்ப ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக இணைந்து ஒரு பெரிய ஒரு 6 கட்சி கூட்டணியாக இருக்கிறாங்க. இவங்களால இந்த 2 பேரை ஆட்சியில இருந்து அகற்றிட்டு இவங்க ஆட்சி அமைக்க முடியுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? as it is, அவங்க மட்டும் இருந்தா முடியாது. அவங்களுக்கு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் எம்எல்ஏஸ் கிடைக்கலாம். ஒரு மேபி நானும் ஆருடம் பாக்குறது இல்லை. அதே போல இப்போ கார்த்திக், இப்போ நம்ம இருக்கோம், எங்களுக்கும் ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கலாம். யாருக்கு தெரியும்? உலக அதிசயம் எல்லாம் நடக்கும் சில சமயம். கேளுங்க, இந்த கேள்வி முடிச்சிடறா, அப்புறம் இதுக்கு வருவோம். சோ we don't know. நம்ம பண்ணக்கூடிய பிரச்சாரத்திலையும் நம்ம கொண்டு செல்லக்கூடிய கருத்துக்களையும் இந்த யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல ஏறும் அந்த கருத்துக்களை வச்சு சப்போஸ் அது வந்ததுன்னா பேலன்சிங் them, ஹங் அசம்பிளி நமக்கு தேவைப்படாது. சப்போஸ் அது வந்தா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இப்ப நம்ம வாருக்கு போறோம்னா தோக்க போறேன்ட்டு கார்த்திக் போறது இல்லை, கூட்டணி அமைக்க போறது இல்லை. நம்பிக்கையோட தேர்தலை சந்திக்கிறீங்க, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, 2006 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பிரச்சாரம் பண்ணீங்க, கேம்பெயின் பண்ணீங்க, மக்களை சந்திச்சீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க போய் மக்களை பாத்தீங்க. அதுக்கப்புறம் 2011லயும் பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 தேர்தல்கள்ல நீங்க ஏற்கனவே பிரச்சாரம் செய்தும் அப்பெல்லாம் இல்லாத, அப்ப ஏற்காத மக்கள் இந்த தேர்தலை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள? மக்களும் எவால்வ் ஆறாங்க, கார்த்திக்கும் எவால்வ் ஆகுறாங்க, அவ்வளவுதான். இப்ப மக்களுக்கு ஏன் ஆளுங்கட்சி மேலேயோ இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி மேலேயோ ஒரு ஒரு ஐ won't யூஸ் a bad definition, ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது நடக்கலன்றதுதான். ஏன் இன்னொரு 3rd ஃப்ரண்ட்டுக்கோ 4th ஃப்ரண்ட்டுக்கோ 5th ஃப்ரண்ட்டுக்கோ பாக்குறாங்க? எங்கேயாவது ஒரு ரிலீஃப் சொல்யூஷன் கிடைக்குமா? இன்னொரு ஆங்கிள், ஓகே இவங்க இருந்துட்டாங்க, இவங்க இதுதான் காலங்காலமா நிரூபிச்சுட்டாங்க, இவங்களும் நிரூபிச்சாச்சு, ஓகே பார்த்துட்டோம், இதுதான் இவங்கன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா ஹார்ட் கோர் கேடர்ஸ் இருப்பாங்க, அவங்க they will support them come what may. அதுவும் குறைய வாய்ப்பு இருக்கு. பட் the younger generation will look towards fresh parties, fresh ideas. இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கவே முடியாது.
அரவிந்த் கெஜ்ரிவால் 10 வருஷம் சமுதாயத்துல வேலை பார்த்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. நீங்க இப்ப திரையுலகில இருந்து வர்ற எல்லார் மேலயும் வைக்கிற குற்றச்சாட்டு நேரா உங்களுக்கு இருக்கிற இந்த பிரபலத்தை பயன்படுத்தி உடனே அரசியலுக்கு வந்து உடனே பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறது இருக்குல்ல, இதை எப்படி ஏத்துக்கிறது? ஏத்துக்காதீங்க. Let them prove. நான் சொல்றேன் அதான், கார்த்திகே இருந்தாலும் அதான், நம்ம என்ன செய்யறோம். சப்போஸ் கார்த்திக் இந்த எலெக்ஷன் நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாலோ சரி, தோக்குறோன்ட்டு யாரும் வரப்போறது இல்லை. இஃப் ஐ டூ மை ஒர்க், நான் என்னுடைய கடமையை யாருக்கும் பயப்படாமல் துணிச்சலோட தன்னம்பிக்கையோட என் தொகுதி மக்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு என்ன முடியுமோ அதை 100 இல்ல 200% கார்த்திக் செய்யும். எந்த தேர்தலையாவது உங்களுடைய வேட்பாளர்கள் குறைந்தபட்சமா டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்களா? அப்படியே நடக்காத ஒரு இடத்துல திடீர்னு நம்ம வந்து ஓவர் நைட்ல இந்த தேர்தலில் மாற்றம் வரும் அப்படின்னு எப்படி நம்புறது? நம்பிக்கைதான். இப்போ நம்ம போய் இன்னும் we have about a month, சரியா, போய் பிரச்சாரம் பண்ண போறோம். மக்களுடைய மனநிலை மாறி இருக்கலாம். நம்ம சொன்ன கருத்தை அப்போ சொன்னதை இப்ப சொல்றவங்க கைத்தட்டல் வாங்குறாங்க. ஆனா அப்போ கார்த்திக் சொன்னப்ப அது விளங்கலையோ என்னமோ, அப்பவே சொன்னேன் நான். நான் சொன்ன பல கருத்துக்களை கெஜ்ரிவாலும் சொல்லியிருக்காரு. ஓகே, சோ இப்போ நான் பிரச்சாரத்துல வேற மாதிரி ஒரு வியூகம் அமைச்சிருக்கேன். அது நம்ம கேம்பெயின் அப்போ உங்களுக்கு தெரியும். இத்தனை தேர்தல்கள்ல கட்சி போட்டிட்டு இருக்குது, தனியா கட்சி ஏற்கனவே ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் தனி கட்சி தொடங்குனீங்க. இப்படியெல்லாம் இருந்த போதும் திரு கார்த்தியோடைய கட்சி களத்துல நிக்குது. திரு கார்த்திக் எந்த தேர்தலையும் போட்டிட்டு பார்த்தது இல்லையா? இந்த தேர்தலில் ஐ மைட் டெஃபினட்டா இந்த தேர்தலில் கார்த்திக் போட்டு இடணும்னு எண்ணம் ஃபர்ஸ்ட் இல்லை எனக்கு. கூட்டணி பேசினப்போ கூட நான் யோசிக்கல, அதான் உண்மை. ஐ வாண்டட் டு ஒன்லி கேம்பெயின். பட் இப்போ அந்த நிலைமை இல்லை. என்னன்னா இப்படி ஒரு கூட்டணி ஸ்மாலர் பிக் டசன்ட் மேட்டர். அது எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். வாஸ் இட் ரெலவெண்ட் ஆர் இர்ரெலவெண்ட், அது மக்கள்கிட்ட ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தா இல்லையா, அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும், எங்க கேம்பெயினுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த பொறுப்பு வந்த அப்புறம் ஜெனரல் ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அது அண்டர் கன்சிடரேஷன் இருக்கு. எஸ், போட்டியிடுறதுல என்ன தயக்கம்? ஒரு தேர்தல் அரசியல் வந்துட்டீங்க, தேர்தலில் நிக்கிறது தானே? இல்ல, அது வெரி சிம்பிள். I just wanted to go expose ஆயிடுவோம் பயப்படுறீங்க? என்னத்த எக்ஸ்போஸ்? உங்களுக்கான ஆதரவு இவ்வளவுதான், ஒரு கட்சியினுடைய தலைவரே நின்றுக்கிறாரு. ஆஹா, நோ. நான் யோசிச்சதெல்லாம் நான் சுயநலம் இல்லாமல் யோசிச்சேன். ஒரு கான்ஸ்டிடுவன்சி, ஏன்னா இருக்கிற டைம் இவ்வளவு தான் இருக்கு. இதுல நம்ம தொகுதியவே கவர் பண்ண முடியுமான்னு தெரியாது முழுசா. இப்போ as it is growing, எல்லா இடத்துக்கும் போய் கார்த்திக் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டா? அப்போ நான் எங்கேயாவது போய் முடங்கி இருந்துட்டேன்னு வைங்க, ஒரே ஒரு தொகை, சப்போஸ் நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், நாங்க நெறின்னு வைங்க, நிக்கிறேன் அங்க, I'll have to focus there. பட் மற்றவங்க என்ன ஆகுவாங்க? முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, திமுக தலைவர் திரு கருணாநிதி, வைகோ, விஜயகாந்த் எல்லோரும் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கும் மற்ற தொகுதிகள் இருக்கிறது, அவங்க கட்சியினுடைய எல்லா தொகுதியிலையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு கார்த்திக் தேர்தலில் போட்டியிட தயங்குறதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த தொகுதியை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும், மற்ற தொகுதிகளுக்கு போக முடியாதுங்கிற அந்த ஆன்சர் ஜஸ்டிஃபைபிளா இருக்கா? ஓ எஸ், ஐ கேன் ஈஸிலி ஜஸ்டிஃபை தட். ஏன்னா நான் சொல்றது உண்மை. எத்தனை மக்கள் பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல திரு கார்த்திக் நேரடியா களமிறங்கி இருக்கிறாரு, கைதாகி இருக்கிறாரு. இது எதுவுமே இல்லாம நான் வந்து மக்கள் பிரதிநிதி ஆகணும், எனக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது சரியா? நான் ஏன் கைதாகணும்? ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணேனா? யாரையாவது திட்டினா? மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை நடத்தும் போது அதுக்கான ஒரு டிடென்ஷன் இருக்குல்ல, அந்த எல்லைக்குள்ளேயே வர்றது இல்லையே. ஐ எம் நாட் a law breaker, a law maker, a law follower. அரசியல நீங்க திரும்பவும் தீவிரமா எடுத்துக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. போகாத ஒரு முறை வருது, அப்புறம் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறது, அல்லது தேர்தல் வரும்போது மட்டுமே பார்க்கக்கூடிய தலைவரா இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களை நீங்க ஏமாத்திட்டீங்க. மிஸ்கன்செப்ஷன் அது. ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும் கார்த்திக் எத்தனை முறை வந்துட்டு போயிருக்கான்னு, எந்த ஒரு முறை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கான்னு. அங்க இருக்கிறதுனா அந்த தென் மாவட்டத்தை சொல்றீங்களா? தென் மாவட்டத்துல அங்கதானே நடக்குது கலாட்டாவே.
மெயினா என்ன உங்க பண்றாங்க? கட்சிங்கிறது அந்த தென் மாவட்டத்துல தென் இருக்கிற மாவட்டத்துல 2-3 மாவட்டங்களுக்கான ஒரு கட்சி. ஐ எம் வெரி ஃப்ராங்க். இருக்கு எங்க கட்சி. நீங்க இப்போ as it is because it is growing ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. சென்னையிலயும் இருக்கு புதுசா. நான் சென்னையிலே தான் பிறந்து வாழ்ந்துட்டேன். ஒரு கட்சியில எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க? என்ன அது இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். சரியா? இல்ல உங்களுக்குன்னு மெம்பர்ஷிப்பே இல்லாத கட்சி அது இல்ல அப்படியே வச்சுக்கோங்களேன். இல்ல பொதுவா உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் சேர்க்கறது அப்படியான நடைமுறையே கிடையாது ஒரு கட்சியில. அப்படி இல்லைன்னா கட்சியை நடத்த முடியாது. மெம்பர்ஸ் இல்லாத கட்சி அப்படின்ட்டு யூ cannot say. What I am trying to say is நாங்க இவால்வ் ஆகிற கட்சி. Alright? இந்த எலெக்ஷன்ல டெஃபினட்டா we will be a significant force. 5 ஆண்டுகளுடைய இந்த அதிமுக ஆட்சியை நீங்க எப்படி எடை போடுவீங்க? மக்கள் வந்து இப்போ வாக்களிக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்க பிரச்சாரத்தையும் தொடங்க போறீங்க. 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி எப்படி நடந்திருக்கு? இதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் இருக்கு. அந்த கூட்டணியில நான் இல்லை. ஏன் இல்லை? இந்த ஆட்சி ஏற்கக்கூடியதா இல்லைங்கிறீங்களா? இந்த ஒரு சிறிய விமர்சனத்தை கூட வைப்பதற்கு தயங்குகின்ற ஒரு கார்த்திக் எப்படி அரசியல் ஜெயிக்க போறாரு? விமர்சனம் இல்லையா? இதை விட ஸ்ட்ராங் விமர்சனமே கிடையாது. அந்த கூட்டணியில நான் இல்லை சொல்லாம சொல்றேன். திரு கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சப்போ நிறைய விஷயங்களை யோசிச்சிருப்பீங்க. அது எப்படி இருக்கணும், இந்த அரசியல் என்னவா இருக்கணும் அப்படின்லாம். நீங்க எதிர்பார்த்தது என்னவா இருந்துச்சு? உங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது? என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ. அதோட ரிசல்ட் சொல்றேன். I was disappointed. இருந்த நிலைமையை பார்த்து I was disappointed. ஏன்னா பாலிடிக்ஸ் இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. I was an actor. அது முதல்ல ஏத்துக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீ இப்படியும் இருப்பாங்களா பாலிடிக்ஸ்? இஸ் இட் திஸ் பேட்? அதான். ஸோ அந்த எவல்யூஷன் பீரியட் இந்த 10 இயர்ஸ்ல வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இஸ் ஹவு நாட் டு பி. பாலிடிக்ஸ்ல எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்துட்டேன். மனித ரூபத்திலையும் செயல் ரூபத்திலையும் அவங்களுடைய செயல்பாடுகள். ஸோ இதெல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். அதில் ஐம் வெரி சீரியஸ். அதை நான் வந்து லைட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. கார்த்திக்கு என்ன வேணும்னா சேஞ்ச், மாற்றம்னா எல்லாரும் அந்த வார்த்தை இப்போ ரொம்ப சகஜமா யூஸ் பண்றாங்க. நான் அதை வந்து 2006 ஐ யூஸ்ட் இட். மாற்றம், ஏமாற்றம், இதெல்லாம் வெள்ளையன் போய் கொள்ளையன் இருக்கான்லாம் நான் 2006 சொல்லிட்டேன். அது இப்போதைய ரிப்பீட்டிங் அண்ட் கெட்டிங் இட். ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து பேட்டன்ட் எல்லாம் இல்லை. அது சொல்லுக்கு எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்னு சொல்ல. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, இதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன். வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைமா இருக்கலாம். ஆனா இப்பவும் அதை ஏன் நான் கண்டினியூ பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னா, பிகாஸ் ஐ வாண்ட் டு கெட் இன் டு தி சைக்கி ஆஃப் தி பீப்புள். இப்போ கார்த்திக் நம்புறது, செய்யறது, தன்னுக்குள்ள இந்த 10 வருஷமா இருந்த ஒரு தாக்கம், நான் அனுபவிச்ச அந்த பாதிப்பு, மக்களுக்கு நம்ம நினைச்சதை செய்ய முடியலங்கிற ஒரு ஏக்கம், அது உள்ளுக்குள்ள விஸ்வரூபம் எடுக்குது. இதுவரைக்கும் இருந்த கார்த்திக் ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டட் கார்த்திக்னு சொன்னேனே, அந்த கார்த்திகை நான் இழக்க விரும்பல. அதே நேரத்தில் கார்த்திக் விளையாட்டு போக்குல அரசியல் பண்ணலைங்கிறதையும் விளங்க வைக்கணும். அது என் கடமை. அப்படியான ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கறது ரியலைஸ் பண்றீங்களா? உங்களை வந்து ஒரு சீரியஸான ஒரு பாலிட்டிஷியனா பார்க்காம அப்படி ஒரு பார்ட் டைமா அல்லது ஒரு அப்படி ஒரு தவறான பொழுதுபோக்கா இந்த அரசியல் அவர் பாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு வியூ இருக்கு. அப்படி ஒரு தவறான கான்செப்ட் வேணும்ட்டே திட்டம் போட்டே வளர்க்குறாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏன் இந்த சேஞ்ச் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஏன் இந்த மாற்று சக்திகள் உருவெடுக்கும் போது அப்ரிஷியேட் பண்றேன். இப்போ பாட்டாளி இருக்காங்க தனியானா, ஐ அப்ரிஷியேட். அது ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட். இப்போ மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இட்ஸ் அ பிரின்சிபல் ஸ்டாண்ட். அதுக்கு மோட்டிவேஷன் கற்பிக்கிறாங்க. அது பியூரா, இம்பியூரா, அடல்ட்ரேட்டடா, பாட்டோவரா, அதுக்கெல்லாம் நான் வரல. அது எனக்கு தெரியவே தெரியாது. திமுக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, மக்கள் நல கூட்டணிங்கிறது அதிமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லலாம். பாலிடிக்ஸ்ல நான் எது வேணாலும் நடக்கலாம். நான் இந்த 10 வருஷம் அனுபவத்தில் எதையும் டிஸ்கார்டும் பண்ண மாட்டேன், எதையும் ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கவும் மாட்டேன்.
என்னை பத்தி தான் எனக்கு முழுசா தெரியும். ஒரு நான் யாருன்றதை என்னுடைய செயல் நிரூபிக்கும், என்னுடைய சொற்கள் நிரூபிக்கும், நான் செயல்பாடு நிரூபிக்கும், அதுல நான் அச்சீவ் பண்றது நிரூபிக்கும். 10 வருஷம் ஆகியும் கார்த்திகே மனம் தளரல. அதுல கேரக்டர் இருக்கும். அடி மொத்த மிதை பட்டு கார்த்திக் நிக்கிறான். ஃபுட்பால் ஆடி இருக்காங்க கார்த்திகே, ஃபைன் ஆட்டுங்கயா. கார்த்திக் தளர மாட்டான். 10 வருஷத்துல நீங்க உங்களுக்கு அந்த Yes, நெருக்கடிகள் வந்திருக்கா? I've learned and I'm still learning. கற்றது கைமண் அளவுதான். இல்ல அந்த பிரஷர் இருந்ததா? பொலிட்டிக்கல் பிரஷர்? ஓ எஸ், என்னார்மஸ் மதையான பிரஷர் இருந்தது. அதையும் தாங்கினா கார்த்திக். முடுக்கு எங்க போனாலும் பிரஷர். தண்ணி இல்லாத காட்டு கூட்டு விடுவாங்க பிரச்சாரத்துக்கு. எனக்கு எங்க இருந்து இந்த பிரஷர்லாம் வந்து? ஓ எஸ், எல்லாம் இந்த ரூலிங் கவர்மெண்ட் அண்ட் வாட் எவர். நான் அதை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? எந்தெந்த கட்சி எப்ப ரூலிங் இருக்கு அப்பெல்லாம் கார்த்திக் அமுக்க பார்த்திருக்காங்க. எப்பெல்லாம் அந்த வாய்ஸ் எழுச்சோ அதெல்லாம் அப்படியே ஸ்டைஃபில் பண்ண பார்த்திருக்காங்க. இது பகிரங்கமாக உண்மையான குற்றச்சாட்டு. இது நவரசக நாயகன் கார்த்திக் பல பேரை கவர முடியுது, பல லட்சக்கணக்கான மக்களை கவரக்கூடிய ஒருத்தரா இருக்க முடியுது. அரசியல்வாதி கார்த்திகால அது ஏன் முடியல? நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரியல. உண்மையா இருக்கிற ஜனங்க நடிப்பை பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. நிஜ வாழ்க்கையில கார்த்திக் சினிமால நடிச்சு நடிச்சு பழகிற தவிர நிஜ வாழ்க்கையில நடிச்சு பழக்கம் இல்லை. அதுக்கு அவசியமும் இல்லைன்னு நான் இப்பவும் நினைக்கிறேன். சினிமா சான்ஸ் இல்லைன்ன பிறகு அரசியல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதுனால கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்தாரா கார்த்திக்? அப்படி சம்பாதிக்க நினைச்சிருந்தா இந்நேரம் நான் எப்போ சம்பாதிச்சிருவேன். நான் சம்பாதிச்சதெல்லாம் உண்மையான அன்பு, மனப்பூர்வமான அப்ரிசியேஷன். எங்கே போனாலும் என்னை எங்கே வெளியே பார்த்தாலும் மக்கள் முகத்தில் ஒரு வெல்கமிங் ஸ்மைல். இது நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. இதை விட கார்த்திக் கோடியும் பார்த்திருக்கேன், கோடிக்கணக்கில் எழுந்திருக்கேன், திரும்பவும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஆனா அரசியல் இல்லை. இந்த அரசியல்ல நான் ஒரு ஃபேக்ட் சொல்லுவேன். உங்களை திருத்தது ரொம்ப கஷ்டம். பழகிட்டீங்க, காசை வாங்கி வாங்கியே பழகிட்டீங்க. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ராபின்ஹுட்டா இருக்கவாவது யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன் நிறைய பேரை. இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இல்லாதவர்களுக்கு செய்யணுமா தான் அந்த மனசு இருக்கா உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். இந்த தேர்தலில் எல்லாருமே மதுவிலக்கு பத்தி பேசுறாங்க. உங்க கட்சியினுடைய பார்வை என்ன? அதுல மது ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரொபோசிஷன். 26,000 9,000 கோடி வருமானம் வர்ற ஒரு விஷயம் அது. இந்த கவர்மெண்ட்டுக்கு திடீர்னு அந்த ரியலைசேஷன் டான் ஆயிருக்கு. படிப்படியாக குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் எங்களுடைய நிலைப்பாடு, யூ ஸ்டாப் இட் நவ். முடிஞ்சா இல்ல எலெக்ஷன்ல தண்ணி வாங்கி கொடுக்கணும், கலாட்டா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பாட்டில் ஹாஃப் குவார்டர் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கணும். இப்படி எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு தவறான சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன். மக்களை அப்படி லோவா எடை போட்டுறாதீங்கன்னு. இன்னொன்னு, மது ஒரு பக்கம் கெடுதல், இட்ஸ் ஹாரபிள். முடிஞ்சா ப்ரூவரிஸ் மூடுங்க, மது கிடைக்காது. டொபாக்கோ லாபி தைரியம் இருந்தா மூடுங்க. முடியாது உங்களால. ஏன்? உங்களுக்கு அந்த காசு வேணும். டாக்ஸை உயர்த்துங்க, அது கிடைக்காதபடி செய்யுங்க. இன்டைரக்டா அதை மூட பாருங்க. கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா மூடுவான். ஆனா அதையும் பண்ண மாட்டீங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் எல்லாரும் சொல்றது, இத்தனை காலமா இருந்தவங்க, மருத்துவ தொழில இருந்தவங்க கூட மதுவை மூடுன்னு இப்ப சொல்றாங்க. ஏன் இத்தனை காலம் மது அருந்தியவர்கள் தெரியாதா? பதவியில இருந்தீங்களே எல்லாரும். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த 2 கட்சிகளுமே சொல்றாங்க நாங்க மதுவிலக்கை கொண்டு வருவோன்றாங்க. ஒருத்தர் உடனடியாக மதுவிலக்கு எவ்வளவு பெரிய போகஸ், இது எவ்வளவு பெரிய பொய். மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இத்தனை காலம் மதுவே இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க. இப்போ நாங்க தான் அதை மூட போகிறோம். ஏன் நீங்கெல்லாம் இருந்தப்போ மூடல ஐயா? இல்ல நீங்கெல்லாம் ஏமா மூடல? எல்லாரும் கேக்குறாங்க இப்போ, இன்க்ளூடிங் மீ கேக்குறேன். முடியும் உங்களால, ஆனா பண்ண மாட்டீங்க.
உயிர் போக 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 பிரஷர் ஏற ஏற ஏறத்தான் நீங்க பண்ணுவீங்க. வேற விதங்கள் இருக்கே. நீ பதுக்கின பணமே போதுமையா மக்களுக்கு நன்மை செய்ய. இப்ப தேர்தலுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்கன்றீங்களா ரெண்டு கட்சியும்? வேற என்ன? அதான் சொன்ன போகஸ். பொய் சொல்லாதீங்க மக்கள்கிட்ட. பப்ளிசிட்டிக்காக சொல்லாதீங்க. நான் வந்த உடனே முதல் கையெழுத்தியே இதுக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தெல்லாம் அதுக்கு அகேன்ஸ்டா இல்ல கேட்க தோணுது இல்ல. நேரடியான பல விமர்சனத்துக்குரிய கேள்விகளை முன்வைத்த போதும் அதுக்காக உங்களுடைய அந்த கூல்னஸ் விடாம எப்பவும் போலவே அந்த கூலா ஒரு பதிலை கொடுத்ததுக்கு உங்களுடைய இந்த வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு என்ன இங்க அழைச்சு எனக்குள்ள இருக்கும் சில கருத்துக்களை வெளியே கொண்டு வர உங்க மூலியமா நீங்க எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அக்னி பரீட்சையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.